ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன சிக்கலில் செந்தில் பாலாஜி பதறுவது ஏன் என்று வினா எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார். முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்துதான் அரசியல் நடத்த வேண்டும் என்று இல்லை எனவும், செய்தியாளர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என பெஞ்ச்மார்க் பிக்ஸ் செய்யாதீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்துல கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்றுதான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு எதமான நாங்க அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறையும் முழு அளவுல அதுல விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலயும் யாரும் தப்பிக்க விடக்கூடாது. அந்தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா ஹார்ட் காப்பி ஆச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்லயும் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல எந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னு சொல்ற இதை நாங்க வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவிப்போம். செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்றது நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். இப்ப போன வாரம் திருச்சி கூட்டம் நடந்தது. இது மாதிரியான கூட்டங்கள் ரெகுலரா நடக்கும். மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாங்கள், எங்களுடைய முதல்வர் கண்டிப்பா மக்களை ரெகுலரா சந்திப்பார். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை.